ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்கிறார், அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. 100 வயது ஆன போதும் தன் சரீரம் செத்து போனதை குறித்தும் சாராளுடைய கற்பம் செத்து போனதை குறித்தும் எண்ணாதிருந்தான் என்று சொல்லி பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், விசுவாசத்தில் பலவீனமாய் ஆபிரகாம் காணப்படவில்லை. விசுவாசத்தில் பலவீனமாக ஆபிரகாம் இருக்கவில்லை என்கிறதை பவுல் இந்த பகுதியில சுட்டி காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ளும் போது நாம் நம்முடைய வாலிப பருவங்கள்ல அல்லது நம்முடைய சிறு பிராயங்கள்லயே அநேக இடங்கள்ல விசுவாச பலவீனங்கள் இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் நடுவுல கடந்து வருகிறது. ஆனால் ஆபிரகாமை குறித்து நம்ம சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனனாக காணப்படவில்லை. அவன் ஆண்டவர் அவனை 75வது வயதில் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். 25 வருடங்களாக ஆண்டவர் கொடுத்த அழைப்பில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லி இருந்தார், உன்னுடைய ஜாதியை பெரிதாக வைப்பேன், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் தேசத்தில் பரம்பி இருப்பார்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களின் ஒரு தகப்பனாக ஆபிரகாம் அழைக்கப்படுகிறான். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லாத போதும் 25 ஆண்டுகளும் தேவனுடைய சமூகத்துல வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லவர் என்று சொல்லி ஆபிரகாம் காத்திருந்தான். 20வது வசனம் சொல்லும் போது சொல்கிறது, அவன் வாக்குத்தத்தங்களை குறித்து அவிவிசுவாசமாய் இராமல் 21ஆம் வசனம் சொல்கிறது, அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக காணப்பட்டார். ஆண்டவர் அவனுக்கென்று ஒரு இலக்கை நியமித்திருந்தார். ஆபிரகாமுக்கென்று ஆண்டவர் ஒரு குறிக்கோளை வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற என் தேவன் போதுமானவர் என்கிற ஆழமான நம்பிக்கை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்கிறதை ஆபிரகாம் விசுவாசிக்கிறவனாக காணப்பட்டான். அவன் விசுவாசத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாம் பலவீனப்பட்டு போகவில்லை. பல நேரங்கள்ல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்கள் ஒரு ஆண்டுக்குள்ளாக அவன் 2 ஆண்டுகளுக்குள்ளாக நிறைவேறவில்லை என்றால் நாம் விசுவாசத்தில் பலவீனப்பட்டு போகிறோம். நாம் சோர்ந்து போகிறோம். ஏன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க சொன்ன காரியங்கள் நடக்கவில்லை, ஏன் நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றவில்லை என்று சொல்லி பல நேரங்கள்ல நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து நம்மிடம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. விசுவாசத்தில் பலவீனனாய் இல்லாமல் சோர்ந்து போகாமல் தைரியமாய் நாம் காணப்படும் போது நிச்சயம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை நமக்கு தந்து தேசத்துல சபையில நம்முடைய குடும்பங்கள் நடுவுல இன்னும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த போதுமானவர்.